So question number 6. A number x is divisible by 13. When this number is divided by 16, 24, 32, it leaves a remainder 6 in each case. The least value of the x is what? அதாவது ஒரு எண் x ஆனது 13 ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32 ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஷார்ட்கட்லேயே போட்டுடலாம். ஏன்னா 13 வகுப்படம்னு கொடுத்துருக்காங்க ஒரு எண். ஸோ இந்த ஆப்ஷனில் 13 வகுக்கக்கூடிய ஒரே நம்பர் வந்து 390 தான். ஏ மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படி கிளிக் பண்ணலாம். இல்லை மெத்தடை பார்க்கணுன்னா ஸோ இந்த 16, 24, 32க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்சிஎம் பார்க்கணும். ஸோ எல்சிஎம் பார்க்கும்போது இந்த 96ன்னு வருது. ஸோ மீதின்னு கொடுத்துருக்காங்களா, மீதி வந்து 6 வரும்னு சொல்லியிருக்காங்களா வகுப்படும்போது. அப்போ அந்த மீதி அப்படின்னாவே அதை வந்து கூட்டணும் நம்ம. ஸோ 96 + 6 102 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ 96 ஏதோ ஒரு மடங்கு தான் வந்து ஆன்சராக வரும்னு அர்த்தம். ஸோ 96 அப்படிங்கிறது அந்த நம்பரை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். எதாலனா × 2, 3, 4 இதில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வரப்போகுது. அப்போ 96 × 2 + 6 போட்டோம்னா 198 வருது. அது ஆப்ஷன் இல்லை. 96 × 3ங்கிறது 288, அதோட 6 கூட்டினோம்னா 354, அதுவும் ஆன்சர் இல்லை. அப்போ 96 × 4 போட்டோம்னா 384, அதோட 6 கூட்டினா 390. ஸோ 390ங்கிறது ஆன்சரில் இருக்குது. ஸோ அந்த எல்சிஎம் வந்து ஆன்சராக வந்திருக்கணும், இல்லை அதனுடைய மடங்காக தான் ஆன்சராக வரும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் இந்த சமயம் ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம்.